ஆக்சுவலாக இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த கதை வந்து முழுசாக தெரியும், எனக்கு கொஞ்சம் வியூஸ் கூடும்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷா பகவத்தை கொன்னதுக்கு 16 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்த அக்கு யாதவ் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. அது வரைக்கும் கொள்ளை அது மட்டும் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்த அக்கு யாதவ் எல்லா பெண்கள் மேலேயுமே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும் இது மாதிரியான ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருந்தான் இந்த அக்கு யாதவ். நைட் நேரத்தில் போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்க ஏதாவது ஒரு வீட்டு கதவை தட்டுவான். வர்றது ஒருவேளை அக்கு யாதவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு அவங்க கண்டிப்பாக கதவை திறக்க மாட்டாங்க. அப்படி கதவை திறக்காத பட்சத்தில் இவர் வந்து நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம், தயவு செஞ்சு கதவை திறங்க, ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் விவரம் புரிஞ்சவங்க கண்டிப்பாக இது போலீஸாக இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்க மாட்டாங்க. ஆனால் படிக்காத பாமரர்கள் சரி ஏதோ போலீஸ் தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டா அக்கு யாதவ் மற்றும் அவன் கூட வந்திருக்காங்கள நண்பர்கள் எல்லாருமே அங்கே இருக்க ஆண்கள் ஒருத்தரோ 2 பேரோ அப்பா பையன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் அடித்து போட்டு அந்த வீட்டு பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த நாய் மட்டும் இல்லாமல் அந்த நாய் கூட இருக்கும்ல சில தரித்திரியம் பிடிச்சதுங்க எல்லாமே அந்த பெண்ணை காலையில் வரைக்கும் கொதறிட்டு காலையில் விடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் போட்டு போயிடுவான். இது அன்றாட வாடிக்கையாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது ஏதோ சினிமாவில் வர்றது மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மை என்னென்னா உண்மை அப்படிங்கிறது கற்பனையை விட ரொம்ப மோசமாக இருக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், வெறும் 100 ரூபாய் தராத காரணத்துக்காக 75 வயசான ஒரு முதியவரை பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கி போட்டு தலையிலேயே போட்டு கொன்று இருக்கான் இந்த அக்கு யாதவ். இதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது. இந்த கொடுமை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட போய் சொன்னால் சும்மா ஒரு கண் துடைப்புக்கு எப்பயுமே வாரத்தில் ஒரு 2-3 தடவை இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அக்கு யாதவை வந்து அந்த போலீஸார் கைது பண்ணுவாங்க, ஒரு கண் துடைப்புக்காக கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. மறுநாள் வெளியே வருவான். கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த ஏரியாவோட நடு மையத்தில் வச்சு எல்லாரும் பார்க்க அந்த பொண்ணை எல்லா நாய்களும் சேர்ந்து சீரழிப்பாங்க. அது ஒரு வேளை ஆணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கே இடமில்லை, நிர்வாணப்படுத்தி ஊர் கம்பத்தில் கட்டி வச்சு எரிச்சிருவான். இதனால் அந்த ஏரியாவை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் போலீஸ் மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. இப்படி இருந்துட்டு வந்த நிலையில தான் உஷா அப்படிங்கிற பொண்ணை அந்த ஏரியா, அதாவது அவங்களும் கஸ்தூரிபா நகரை சேர்ந்தவங்க தான், சின்ன வயசுலேருந்தே டெல்லியில் தான் தங்கி படிக்க வச்சுருந்துருக்காங்க. அவங்க டெல்லியில் வந்து ஒரு கேட்ரிங் காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது செமஸ்டர் ஹாலிடேவுக்கு காலேஜிலேருந்து அவங்க அம்மாவை பார்க்க கஸ்தூரிபா நகருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்த உஷா நாளே அக்கு யாதவோட கண்ணில் பட்டுறாங்க. இந்த பொண்ணையும் நம்ம எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு நாளில் இருந்தே உஷாவை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தான் இந்த அக்கு யாதவ். ஒரு நாள் உஷாவோட எதிர் வீட்டை சேர்ந்த 12 வயசு, வெறும் 12 வயசான ஒரு பொண்ணை உஷாவோட வீட்டு திண்ணை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சு சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஜன்னல் வழியாக இதை பார்த்த உஷாவுக்கு கோபம் தாங்கலை. இது மாதிரி கொடுமை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவை திறக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களோட பெற்றவங்க அவங்கள தடுத்து, நீ ஒரு வேளை வெளியே போனேன்னு வச்சுக்கேன், உனக்கும் இதே மாதிரியான சம்பவம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் வச்சு பூட்டி வச்சிடுறாங்க. உள்ளே கதறி துடிச்சிருக்காங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை வெளியே விடுங்கம்மா, இது மாதிரியான சமூக சீர்கேடுகளை தயவு செஞ்சு நடக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க கதவை உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கு. ஆனால் அது அவங்களால முடியலை. ரொம்ப கோபமாக இருந்த உஷா மறுநாளேவும் அந்த கஸ்தூரிபா நகரை சார்ந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அக்கு யாதவ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் அக்கு யாதவை கைது பண்ண போலீஸ் கண் துடைப்பு கைது பண்ணிட்டு போவாங்கல்ல, கைது பண்ணிவிட்டு மறுநாளே வெளியே விட்டுறாங்க. உன் மேலே கேஸ் கொடுத்தது வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போட்டும் கொடுத்துட்றாங்க. ரொம்ப நாள் உஷாவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அக்கு யாதவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. தான் கூட ஒரு 40-50 பேரை கூப்பிட்டுக்கிட்டு உஷாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்த ஆரம்பிச்சிருக்கான். நீ இப்போயே வெளியே வா, இன்றைக்கி உனக்கு நடக்க போகிறத இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்க்கணும், நீ வெளியில் வான்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக கத்திட்டு இருந்திருக்கான். ஆரவாரம், அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஆரவாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால் பயந்து போன உஷாவோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வீட்டை உள்பக்கமாக தாப்பா போட்டுக்கிட்டு எப்படியாவது இங்கேருந்து இன்றைக்கி தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அழுதுட்டு இருந்திருக்காங்க. கதவோட அந்த இடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன கேப், அது வழியாக உஷா வந்து வெளியில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க. வந்திருந்த எல்லாருமே கையில் வந்து கத்தி, அருவா, அதுக்கப்புறமா ஆசிட் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்து வந்துருந்துருக்காங்க. உஷாவுக்கும் அந்த சமயத்தில் ரொம்ப பயமாக தான் இருந்திருக்கு. ஆனால் நாம் இந்த சமயத்தில் பயந்தா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்மளோட உயிரை எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேவும்
சமயக்கட்டுக்கு உள்ளே போன உஷா கையோட கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. தைரியமாக கதவையும் திறந்தாங்க. கதவை திறந்துட்டு கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ நான் சாகிறத பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க, உங்கள் எல்லாத்தையுமே கொல்லாமல் நான் கண்டிப்பாக சாக மாட்டேன் அப்படின்னு கர்ஜனை பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த அக்கு யாதவ் ஆளை விட்டால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடியிருக்கான். அந்த ஏரியா மக்களுக்குமே அக்கு யாதவுக்கு உயிருக்கு இவ்வளோ பயமா, உயிர்னா அவனுக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குமே ஒரு வித தைரியம் வந்துருச்சு. அவ்வளவு பெரிய மலையையே தகர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற வெடி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்ற வைக்கிறதுக்கு தேவைப்படுறது ஒரு சிறு தீக்குச்சியோட நெருப்பு தானே. அந்த நெருப்பு தானே அவ்வளோ பெரிய மலையவே தகர்க்குது. அதே மாதிரி தான் அந்த தீக்குச்சியோட நெருப்பு மாதிரி இந்த உஷா செஞ்ச செயல் அந்த மக்களுக்கு அமைஞ்சிச்சு. ஓடிக்கிட்டு இருந்த அக்கு யாதவை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து மீண்டும் கல்லால் அடித்து துரத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்த ஜீப்பை தீயை வச்சு கொளுத்திருக்காங்க. இவ்வளவு வருஷமாக அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல அந்த கோபம், அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே கோபத்தோட அக்கு யாதவோட வீட்டுக்கு போன இந்த ஊர் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அக்கு யாதவோட அந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாத்தையுமே தலைமுடியை வெளியே இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை உயிரோடு விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அக்கு யாதவுக்கு சொந்தமாக இருந்த 2-3 கடை இருந்துச்சு, எல்லாத்தையுமே தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. அக்கு யாதவோட வீட்டையுமே இடித்து தகர்த்துட்டாங்க. புல்டோசரை கொண்டு வந்து இடித்து தகர்த்துட்டாங்க. ஊரே கலவரமாக இருந்ததால் எல்லா மீடியாவுமே அந்த நியூஸை கவர் பண்ணியிருக்காங்க. அக்கு யாதவ் செஞ்ச எல்லா விஷயத்தையுமே மீடியா முன்னாடி மக்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கெட்ட விஷயம் என்ன தெரியுமா, அக்கு யாதவோட அரசியல் செல்வாக்குனால அந்த மக்கள் சொன்ன விஷயம் எதுவுமே வெகுஜன மக்களுக்கு போய் சேரலை. மக்கள் எல்லாருமே தனக்கு எதிராக திரும்பிட்டதை உணர்ந்துக்கிட்ட அக்கு யாதவ் போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகியிருக்கான். தயவு செஞ்சு என் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சரணடைஞ்சிருக்கான். கூடிய சீக்கிரம் வெயிலில் வெளிவர போகிறேன் அப்படின்ற தகவலுமே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த கதையை கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் ஏமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அக்கு யாதவ் திரும்ப வெயிலில் பழைய மாதிரியே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவானா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பொறுமையாக சொல்கிற கதையை கேளுமா, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 13, 2004 அன்றைக்கி அக்கு யாதவ் கோர்ட்டுக்கு வரப்போகிறதா போலீஸ் ஸ்டேஷனில் டீ கொடுத்துக்கிட்டு இருந்த பையன் மூலமாக அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அவன் கோர்ட்டுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏரியா மக்களோட தலையெழுத்து திரும்பவும் பழைய மாதிரியே ஆயிரும்னு நினச்சிக்கிட்ட அந்த மக்கள் தான் வீட்டில் இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போக முடியுமோ, கத்தி, அந்த காய்கறி வெட்டுற கத்தி, அருவா, அதுக்கப்புறம் மிளகா பொடி, அந்த மாதிரி எது கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் வாசலில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கோர்ட்டை சுற்றி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி தான் அக்கு யாதவையும் இறக்கியிருக்காங்க. அந்த போலீஸோட வாகனத்துலேருந்து இறக்கியிருக்காங்க. வெளியில் வந்த அக்கு யாதவ் முதல்ல முன்னாடி நின்றுருப்பாங்கள்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு, நான் உன்னை ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணேன் தெரியுமா, அதே மாதிரி இன்றைக்கி நைட்டும் உன்னை ரேப் பண்ண போகிறேன், அதுக்கு நீ தயாராக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு அழுகை கலந்த பயங்கர கோபம் வந்திருக்கு. தான் கையில் வச்சுக்கிட்டு இருந்த மிளகா பொடியை அக்கு யாதவ் முகத்திலே போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட கல்லை வாங்கி அவன் மண்டையிலே எரிஞ்சிருக்காங்க. அது தொடர்ந்து கூட்டத்தில் இருந்த எல்லாருமே அக்கு யாதவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் அக்கு யாதவை கோர்ட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே இருந்தது வெறும் ஒரு 4-5 போலீஸ் மட்டும்தான். ஆனால் ஊர் மக்கள் 500க்கும் மேற்பட்டவங்க திரண்டிருந்தாங்க. இதனால் அந்த கூட்டத்தை அவங்களால சமாளிக்கவே முடியல. கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்த கஸ்தூரிபா நகரை சேர்ந்த அந்த ஊர் மக்கள் இத்தனை வருஷமாக இவன் மூலமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கொடுமையை தான் கொண்டு வந்திருந்த கத்தி மூலமாக காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அக்கு யாதவை சுற்றி வளைச்சி சராமரியாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கே இருந்தோம்னா இத்தனை வருஷமாக நம்மளும் அக்கு யாதவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தோம், நம்மளுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த போலீஸ் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. கிடைச்ச கேப்பில் தப்பிச்சு ஓடிட்டாங்க. தனியாக சிக்கின அக்கு யாதவை 50க்கும் மேற்பட்ட கத்திகள் பதம் பார்த்துச்சு. ரத்த வெள்ளத்தில் உசுருக்கு போராடிட்டு இருந்த அக்கு யாதவ் அந்த மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுருக்கான். தயவு செஞ்சு என்னை உயிரோட விட்டுருங்க அந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்திருக்கான். இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி குத்து அவன் கழுத்துலேயே விழுந்திருக்கு. அக்கு யாதவோட கடைசி வார்த்தைகள் பேச முடியாமையே அவன் சரிஞ்சு கீழே விழுந்துட்டான்.
ரத்தம் வர்ற எல்லா இடத்துலையுமே மிளகாய் பொடியை வச்சு தேய்ச்சிருக்காங்க. ஆத்திரம் தீராமல் இதை வச்சு தானே இத்தனை நாளாக எங்களை சீரழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த கடைசி தருணங்கள் இருக்குல்ல, அப்போ அவன் உயிரோடு தான் இருக்கான். அப்போது அவனுடைய பிறப்புறுப்பை அங்கேயே வச்சு வெட்டிட்டாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் அக்கு யாதவோட அந்த நாடி துடிப்பை பிடிச்சி பார்த்துட்டு அக்கு யாதவ் ஏற்கனவே இறந்துட்டான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆத்திரம் தீராத பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் அவனை குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் கோர்ட்டுக்குள்ளேயே தன்னுடைய மூச்சை நிப்பாட்டினா இந்த கேடுகட்ட அக்கு யாதவ். அப்போ தான் நம்ம இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி அந்த மக்கள், ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வெடி வெடித்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு குற்றவாளியை கொலை பண்ணினது அந்த டைமில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. ஒரு ஆட்டோக்காரர் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு 5 பெண்களை போலீஸாரை கைது பண்ணாங்க. அந்த 5 பேரை தொடர்ந்து ஒரு 21 பேரை போலீஸார் கைது பண்ணி சிறை பண்ணாங்க. இந்த கொலையை அவங்க மட்டும் பண்ணலை, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். இது ஒரு தனி மனிதனோ ஒரு கேங்கோ சேர்ந்து செஞ்சது கிடையாது, இது ஒரு கலவரத்தில் நிகழ்ந்தது அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சரண்டர் ஆகியிருக்காங்க. இப்படி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சது ஒட்டுமொத்த மீடியாவிலுமே பேசு பொருளாச்சு. அப்போ வெகுஜன மக்கள் எல்லாருமே அவங்க செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது, அது சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெகுஜன மக்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷம் நடந்த இந்த கேஸில் அந்த 21 பேரும் நிரபராதிக அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் வெளியே வந்தாங்க. அந்த 21 வெளியே வந்தது சமீபத்தில் தான். அப்போ அவங்க அம்மா கதை சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணு உடனே அண்ணா ஆட்டோவை நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை திருப்புங்க, கஸ்தூரிபா நகருக்கு போங்க அப்படின்னு கஸ்தூரிபா நகருக்கு போயிருக்காங்க. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோவில் இருந்து ரொம்ப வேகமாக இறங்கின பொண்ணு அந்த ஊர் மக்களோட சேர்ந்து, பெண்களோட சேர்ந்து இவங்களுமே வண்ணப்பொடியை பூசி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மை டியர் போஸ் ஃபேமிலிஸ், அந்த மக்கள் செஞ்சது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கடுத்து வர வீடியோக்கள் எல்லாமே கொஞ்சம் சுருக்கி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு முழு கதையுமே சொல்லி முடிக்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நீண்ட காணொளிகள்லாம் இப்போ மக்கள் யாருமே விரும்புறது இல்லையா, அதனால் அடுத்த காணொளியில் மீண்டும் இணைவோம்.